இன்று நம் கையில் இருக்கும் போன் நம் நேரத்தை திருடும் திருடனா அல்லது அறிவை தரும் கருவியா? தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகி போன ஒரு மாணவன் கற்கும் பாடம் என்ன? காலம் இறைவன் தந்த அமானிதம் என்பதை விளக்க வருகிறார்கள் நம் மாணவர்கள். முகமது ஷேக் தாவூத், முகமது யகீன், நதீம், முகமது அனஸ், முகமது அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலாஹு. அள்ளி நில்லுடா, ஃப்ரேம்ல வர. இது வைரலாக போற வீடியோடா. டேய் சமீர், நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அப்புறம் மார்க் அறிவு போட்டி வேற இருக்கு. நீ என்னடான்னு கூச்சிட்டு இருக்க? அக்கறவே போட, நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்க. இப்போ லைக்ஸ் தான் உலகமே. எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா இந்த ஊரே நம்மளை பார்க்கும்டா. ஊரே நம்மளை பார்க்கும். ஆனா உஸ்தாத் பார்த்தா உன் ஃபோன் பார்சல் ஆகிடும். ஜாக்கிரதடா. போட. ஏலே சமீர், போன்ல என்ன ஜோக்கால சொல்றாங்க? ஏன் தனியா நின்று இழிக்கிற? இது ரியாக்ஷன் வீடியோ தாத்தா. என்னது ரியாக்ஷனா? அப்ப இது அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயமா? ஐயோ தாத்தா, அது இல்ல. இதுக்கு பேரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டலாவது மார்க்கெட் ஆகுது. எங்க காலத்துல ஒருத்தன் தனியா நின்று சிரிச்சு நின்னாண்டா அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அது பேரு டிஜிட்டலா? தாத்தா படிக்கிற நேரத்தை எல்லாம் இதுல தான் தாத்தா செலவு பண்றான். தம்பி சமீர், அறிவுங்கிறது ஒரு மரக்கண்ணு மாதிரி. அதுக்கு நீ தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா போனோட வெளிச்சத்தை மட்டும் எடுத்து போய் காட்டினா மழை வளராது, காஞ்சி தான் போகும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்களா? வலைக்கும் சலாம். ஒண்ணுமில்ல உஸ்தாத், ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தேன். அப்படியா? சரி சமீர், இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? சமீர், இப்போ நீ பார்த்த வீடியோல இருந்து 3 முக்கியமான விஷயத்த சொல்லு. அது ஒரு பாட்டு உஸ்தாத். அப்புறம் ஒருத்தர் வலிக்கு விழுந்துட்டாரு. அப்புறம் பாத்தியா சமீர், 1 மணி நேரமா ஃபோன் பார்க்குற. ஆனால் உன் மூளைக்கு சென்ற அறிவு 0, 0. இதுக்கு பேர் தான் வீணான காரியம். உஸ்தாத் சமீர் சொல்றான், இனிமே கூகுள் இருக்கிறப்போ படிக்கவே தேவையில்லைன்னு. சமீர், கூகுள் கிட்ட தகவல் இருக்கு, ஆனா ஹிக்மத் இல்ல. ஒரு கத்தி காய்கறி வெட்ட உதவும், கையை வெட்ட உதவும். உன் மொபைல் போனை நீ அறிவுக்கு பயன்படுத்தினா அது நூறு, அது ஒரு ஒளி. டைம் பாஸ்க்காக பயன்படுத்தினா அது உன்னை அடிமையாக்கிடும்டா. ஏ அண்ணா, என் ஸ்கூல்ல நானோ டெக்னாலஜி பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நீ சொன்ன மாதிரி நான் கூகுள்ல போய் கேட்டேன். அதாவது தப்பா சொல்லுதுண்ணா. டேய், என்னடா சொல்லுச்சு? நான் நானோ டெக்னாலஜி பத்தி கேட்டேன், அது நானோ காரை பத்தி சொல்லுதுண்ணா. பாத்தியா, மிஷின் கிட்ட போய் அறிவு கேட்டா இப்படிதான். உங்க மூளையில நீங்களாம் என்னைக்கு விஷயத்தை ஏத்திடுங்களோ அன்னைக்கு தான் நீங்க நிச்சயமான புத்திசாலி. உஸ்தாத், எனக்கு இப்பதான் புரியுது. நான் லைக்ஸ்க்காக ஓடுறேன்னு நினைச்சு என் வாழ்க்கையில இருக்கிற நிஜமான வேல்யூவை இழந்துட்டேன். மாஷா அல்லாஹ், கல்விங்கிறதே மார்க்காக மட்டுமல்ல, அது உன்னை பண்படுத்தும்டா. ஒரு முஸ்லிம் மாணவன் நவீன உலகத்திலும் வாழணும், ஈமானிலும் ஒழுக்கத்திலும் அப்டேட் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இனிமேல் என் போன் அறிவு தேட மட்டும்தான் உஸ்தாத். அப்புறம் தாத்தா, உங்க கூட சேர்ந்து அந்த காலத்து கதைகளையும் மார்க்க விஷயங்களையும் நான் கத்துக்க போறேன். நல்ல முடிவு தம்பி. அப்ப முதல்ல அந்த ரியாக்ஷன் வீடியோ டெலீட் பண்ணு. வழியா அசைன்மெண்ட்டை முடி. சரிங்க தாத்தா. தொழில்நுட்பம் ஒரு கருவி, அதை தலைமேல் சுமக்காதீர்கள். காலமும் நேரமும் அல்லாஹ் தந்த அமானிதம், அதை வீணாக்காதீர்கள். புத்தகம் தரும் அறிவை விட போன் தரும் போதை பெருசு. எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்களே, உலக கல்வியை கற்க வேண்டும், ஆன்மீக பண்பையும் காக்க வேண்டும். அதுவே சிறந்த மாணவனுக்கு அழகு. அல்லாஹ் கொடுத்த அறிவை நல்ல வழியில் பயன்படுத்துவோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அருமை அருமை. தொழில்நுட்பம் நம்மை ஆளக்கூடாது, நாம் தான் தொழில்நுட்பத்தை ஆள வேண்டும்.